ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் காலையில் நீங்கள் டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்கள் உடம்பு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். ரெண்டாவது வந்து டயட் இருக்கவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் வந்து ஒரு கட்டு பாலக்கீரையை இந்த மாதிரி நல்லா உடச்சி நீங்கள் வந்து கட் பண்ணலாம் தேவையில்லை, கையாலேயே இந்த மாதிரி முறிச்சிட்டு நல்லா கழுவி வச்சிடலாம். அதுக்கு நாம் ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு வெள்ளைப்பூண்டு இதுவே நம்மளுக்கு வந்து போதும். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து காலையில் இந்த மாதிரி சூப் குடிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த வயிற்று பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உடனே வந்து சரியாகும். ரெண்டாவது நம்மளுக்கு வந்து டீ காஃபி நிறையா பேருக்கு வந்துட்டு ஆசை இருக்கும், ஆனால் குடிக்க முடியாது. அவங்க வந்து இந்த மாதிரி நீங்கள் போட்டு குடிங்க. இப்போ நம்ம வந்து குக்கர் எடுத்தாச்சு. குக்கரில் கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு, ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து வெள்ளை பூண்டையே போடுங்க. வெள்ளை பூண்டு வந்து நல்லா வந்து வதங்கட்டும். ரெண்டாவது வந்து வெள்ளை பூண்டு ரொம்ப கேஸுக்கு ரொம்ப நல்லது. அதனால நீங்கள் வந்து வெள்ளை பூண்டு நிறையா இன்னும் ஒரு பூடு கூட சேர்த்துக்கோங்க. வெள்ளை பூண்டெல்லாம் நல்லா குழஞ்சாதான் அதில் இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களுமே அந்த அந்த தண்ணியில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து கிடைக்கும். அதனால் வெள்ளை பூண்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நாம் வந்துட்டு வெங்காயம் அதையும் போட்டு அது கூட வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து காரம் எவ்வளோ தேவைப்படுமோ அவ்வளோ தக்கன நீங்கள் வந்து பட்டை மிளகா வந்து சேர்த்துக்கிறங்க. பட்டை மிளகாய் இல்லை அப்படின்னா பச்சை மிளகா கூட சேர்த்துக்கலாங்க. இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக மல்லி, வெறும் மல்லி தாங்க எடுத்துருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. மல்லி சேர்த்தா டேஸ்ட் வந்து உண்மையிலே வந்து சூப்பராக இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக சோம்பு போட்டுக்குங்க. போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து வதக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு 10 மிளகு எடுத்து அதிலேயே வந்து போட்டு நல்லா வந்து வதக்குங்க. இன்னொன்று வந்து நீங்கள் வந்து மிளகை வந்து நல்லா வந்து நச்சு கூட போடலாம், நல்லா இடித்து கூட போடலாம். நம்ம வந்துட்டு இடிக்கிறதுக்கு இங்கே இது இல்லாதனால சும்மா அப்படியே வந்து போட்டாச்சு. அது கூட வந்து அந்த தக்காளியை நறுக்கி அதிலேயே வந்து போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு இவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் நல்லா வதங்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து வதங்குச்சு அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு வந்து அந்த சாறு வந்து நல்லா இறங்கும். போட்டது உடனே நீங்கள் வந்து கீரையை போட்டுறாதீங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் வதக்க விடுங்க. அதுவே வந்து போதும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கழுவி வச்ச கீரையை அதில் வந்து போட்டுடலாம். இந்த பாலக்கீரையை நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் இல்லை. நீங்கள் வந்து இந்த மாதிரி 2ஆ ஒடிச்சு போட்டே வந்து வச்சிடலாம். இதே மெத்தடில் வந்து நீங்கள் வந்து முருங்கைக்கீரை கூட வந்து இந்த மாதிரி வந்து அவிக்கலாம். ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை வச்சா. இப்போ நம்ம எல்லாத்தையும் வச்சாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ ஒரு கட்டு கீரை இருக்குது அப்படின்னா ஒரு 5 பேருக்கு வந்து தாராளமாக அது போதும். காலையில் இந்த மாதிரி நீங்கள் வந்து குடிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உண்மையிலே உங்களுக்கு வந்து வயிறு நல்லா க்ளீன் பண்ணி, ரெண்டாவது வந்து இந்த கீரை பாலக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடம்பு நல்லா வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அதனால இதே மெத்தடில் முருங்கைக்கீரையை போட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பு உங்கள் உடம்புக்கு. இப்போ நம்ம வந்துட்டு நல்லா வந்து ஒரு 10 விசில் வச்சுட்டு எடுத்துட்டோம். எடுத்து நல்லா அந்த மாதிரி ஒரு ஃபில்டரை வச்சு இருத்துருங்க. நல்லா இருத்துட்டு அதிலேயே வந்து ஸ்பூனை வச்சு நல்லா மசிங்க. ஏன்னா அந்த இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதனால் மசிச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு. இது கூடயே லைட்டாக கொஞ்சோண்டு வந்து நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அது கூடயே வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி தூவிட்டீங்க அப்படின்னா சூப்பரான சூப் வந்து ரெடி ஆயிரும். என் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.